அண்டை நாடுகளிடம் மன்னிப்பு கோரிய ஈரான் ஜனாதிபதி. நிபந்தனையற்ற சரணடைவுக்கான அமெரிக்காவின் கோரிக்கை அவர்கள் தங்களது கல்லறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கனவு என்று ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட உரையில் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதேவேளை பிராந்திய நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்காக அவர் மன்னிப்பு கோரியதுடன் தெஹ்ரான் அந்த தாக்குதல்களை நிறுத்தும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் படைகளுக்கு இடையிலான தொடர்பு குறைபாடுகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை ஈரானை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் இன்று காலை வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரான் தீவிர தாக்குதல்களை நடத்திய போது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் மீது இன்று காலை மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. துபாயில் சனிக்கிழமை காலை பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுடன் தமது வான்பரப்பு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது.